அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம கோடீஸ்வரனாவது எப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா புகழ் கௌரவம் அந்தஸ்தோடு வாழ்தல், பணப்பற்றாக்குறை என்பதே இல்லாதிருத்தல், மிக உயரிய வாழ்க்கை தரம் கொண்டு வாழ்தல், எந்த சூழ்நிலையும் தன்னுடைய மதிப்பு மரியாதையை இழக்காமல் வாழுதல், இதெல்லாம் தான் கோடீஸ்வர யோகம். இப்பேற்பட்ட யோகத்தை இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தக்க வைத்துக் கொள்வது எப்படி, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்குமே எங்கள் அண்ணன் இப்படி வாழ்ந்தாண்டா, எனக்கு தம்பி இப்படி வாழ்ந்தாண்டா, நான் இந்த மாதிரி வாழ்ந்தாண்டா, எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, எங்கள் பெரியப்பா இந்த மாதிரி, எங்கள் சித்தப்பா இந்த மாதிரி, த ஃபேண்டாஸ்டிக் லைஃப் அவங்களுது, ஒரு எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் தான், அப்படியே மதிப்பு மிக்க வாழ்க்கை, 4 பேர் பார்த்தா பயப்படுவான், மகா உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்தல் எப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பின்னாடி நம்ம மீனத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி சுற்றிக்கிட்டு ஆன்டி கிளாக் வயசில் வந்துட்டோம். கடைசி வீடியோ தான் மேஷம் அப்படிங்கிறது இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்களுக்காக தான் பார்த்துட்ருக்குறோம். இது லக்னம் மிக பிரதானம். ஏன் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உயிர்காரகம், ஆத்மகாரகம். லக்னம் கேட்டு போச்சு, ராசியை பாரு, சூரியனை பாரு, அதெல்லாம் செகண்டரி. லக்னம் உதயம் அதுதான் மிக முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் 100%. ராசிக்கு பார்க்க போனால் ஒரு 50% பொருந்தலாம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம். மிக நீண்ட காணொளி அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வாழ்க்கை சமாச்சாரம். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உட்காந்து பேசிட்டு கிடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக க்ளீனாக சொல்லிக் கொடுக்குறேன். நீண்ட காணொலின்னு நினைக்காதீங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் அல்ல, பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக குறிப்பெடுத்து வைத்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக உச்சமான வாழ்க்கையை நீங்கள் தொட்டு விடலாம். நீங்கள் மொத்தம் 3 விஷயம் அதை தான் இப்போ சொல்லித்தர போகிறேன். அதில் முதல் விஷயம் என்ன, இந்த 3 விஷயத்தையும் பர்ஃபெக்ஷனாக ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா மேஷ லக்னம், இதில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஓகேவா? அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டுமல்ல, கொடுப்பினை அப்படிங்கிறதே அந்த லக்னத்துக்குள்ளே தான் இருக்கு. அப்போது இந்த லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அனுபவித்தல், கொடுப்பினை, நல்ல கொடுத்து வச்சோண்டாயிருமே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த கொடுப்பினை அப்படிங்கிறது அப்போ தான் கிடைக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் முக்கியத்துவம் மிக்க ஆத்மாவாக நீங்கள் வலம் வருவீர்கள். அப்போ தான், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 11வது ஆளாக நீங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறீங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறாங்க. அப்போ அந்த 10 பேரும் நீங்கள் 11 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல வலுவோடு இருந்து விடும் பட்சத்தில் நீங்கள் போகாமல் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. வந்துட்டோம், ராஜகணபதி வந்துட்டோம், கண்ணன் வந்துட்டோம், இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க உங்களுக்காக. ஆனால் லக்னாதிபதி வீக்கு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு எடுத்துகிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. வரதுக்கு லேட் ஆச்சுன்னா, எப்பா இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கோம், இதுக்கு எல்லாருமே கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கோம், நீயும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லக்னாதிபதியோட பிரதிநிதித்துவம். அது பிரதிநிதித்துவம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்து விடும் பட்சத்தில், லக்னம் யார்? லக்னம் என்ன? மேஷம். லக்னாதிபதி யார்? செவ்வாய் பகவான், முருகன். ஓகேங்களா? அப்போது இதில் தான் இருக்குது சூட்சமம். மகா உன்னதமான சூட்சமும் இதில் தான் இருக்குது. ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிடுறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கையில் காசு இல்லை, ஐயா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு ஒரு 100 ரூபா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறீங்க. உழைச்சி வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அதை எடுத்துகிட்டு 1 கிலோமீட்டர் தாண்டி வரும்பொழுது என்னுடைய மனைவி, என்னோடய கணவன் இதை கேட்டார், என்னோடய குழந்தைங்க இதை கேட்டாங்க, அதை வாங்கி போகணும்,
அப்படின்ற நினப்பில் இப்படி எடுத்தீங்கன்னா, இப்படி எடுக்கும் பொழுது அந்த 100 ரூபாய் பாக்கெட்லேருந்து எடுக்கும் பொழுது டபக்குன்னு யாராவது பிடிங்கிட்டு போயிடுறது. லக்னாதிபதி வீக்கு, லக்னம் வீக்கு. இல்லை ஐயா சாமி, நான் சாப்பிட்டு 10 நாள் ஆகுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு நான் ஊருக்கு போகணும், என்னை பிட்பாக்கெட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு யாராவது வந்து கையேந்துவாங்க. 100 ரூபாய் தூக்கி கொடுத்துருவீங்க. லக்னாதிபதி வீக்கு, லக்னம் வீக்கு. இதுதான் நடக்கும். அப்போ கூட பாருங்க, லக்னாதிபதி லக்னம் வீக்காக இருந்துச்சுன்னா, என் பொண்டாட்டி என்னோட கணவர் இது வாங்கிட்டு வர சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வர சொன்னார், எல்லாம் செலவு பண்ணி அவங்களுக்கு வாங்கி போய் கொடுத்துருவீங்க. அப்போ கூட லக்னாதிபதி வீக்கு தான். உங்களுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள், அதுதான் முக்கியம். உங்களுக்காக நீங்கள் வந்து என்ன செய்து கொண்டீர்கள். ஒரு டீ சாப்பிட்ருப்பீங்களா? உங்களுக்காக ஒரு சட்டை எடுத்துக்கிறது, ஒரு பண்ணு சாப்பிட்ருப்பீங்களா? உங்களுக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ணீங்களா? லக்னாதிபதி வீக்காக இருந்தால் அந்த மாதிரி தோணாது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறான்ற மாதிரி மாறிடுவீங்க. எது செஞ்சாலும் வந்து பார்த்து பார்த்து செய்வீங்க. உங்களுக்கு தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம். அது பொண்டாட்டி, புள்ள, புருஷன் யாராக இருக்கட்டும் அப்படின்ற லெவலுக்கு மாறிடுவீங்க. ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களை நீங்களே நேசித்தல் அது நடக்கும். உங்களை கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. வாக்கிங் போகிறது என்ன, ஜாக்கிங் போகிறது என்ன, தேக திருத்தத்தோடு வாழ்தல் எப்படி, உங்களை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரமுறை மிக்க வாழ்க்கையாக மாற்றுவீங்க. உங்களை நீங்கள் நேசித்தல் இந்த மாதிரி எல்லாம் வந்துடுவீங்க. உங்களை சார்ந்து தான், உங்களை முன்னிறுத்தி தான் எல்லா வேலையுமே நடக்கும். எல்லாரும் லக்னாதிபதி லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சமூகத்தில் மதிக்கப்பட்ட ஆளாக அப்போதான் வளம் வர முடியும் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். புலிப்பாணி சொல்கிறாரு, பராசரரும் சொல்கிறாரு, எந்த கிரகம் தசை நடத்துதோ அதே லக்னமாக எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவார். அது பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான். அது வேற சப்ஜெக்டு. என்ன பிரச்சனை, நீ எந்த மாதிரி வாழ்க்கையை வந்து அனுபவிப்ப, வாழ்க்கையை வந்து எந்த மாதிரி அனுபவிப்ப அப்படிங்கிறது தான் அது. ஓகேவா? ஆனால் உங்களுடைய லக்னம் பேசும். லக்னாதிபதி நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சகல விதமான விஷயங்களிலும் முன்னிறுத்தப்படுவீர்கள். அதுதான் முக்கியம். அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, உங்களுக்கு அப்போ தான் அனுபவிக்கிற அந்த யோகமே வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும். அப்போது இந்த லக்னம் என்பது என்ன, இது எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது இன்னும் அப்படின்னா, இதுதான் முதல் விஷயமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. லக்னாதிபதி வீக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து உங்கள் பேச்சை கேட்பாங்க, யாரையாவது அண்டி வாழ்வாங்க. லக்னமோ லக்னாதிபதி வீக்காக இருந்தால் இது நடக்கும். யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். கணவனுக்கோ மனைவிக்கு வந்து லக்னாதிபதி வீக்காக இருந்தால் கணவனுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த லக்னாதிபதி லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து எடுக்கணும் அப்படின்னா, உச்சமாக இருக்கார், நீச்சமாக இருக்கார், அதெல்லாம் இல்லை, அஸ்தங்கமாயிட்டார், அதெல்லாம் கூட இல்லை. பரல் கணிதம் மூலம் லக்னத்தை வந்து எடுக்கணும். லக்னாதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷட்பலத்தில் எடுக்கணும். அதுதான் ஒரிஜினல் பலம். நீ எந்த விதமான பலம் எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. பார்த்தா அஸ்தங்கமாக இருக்கும், பார்த்தா பலமாக இருக்கும். சுக்கிரன் அஸ்தங்கமாக இருப்பார், ஷட்பலத்தில் பார்த்தா பலமாக இருப்பார், 5-6 குழந்தைகளோட வாழ்வார். அந்த மாதிரிலாம் உண்டு. அதனால் தீர்மானம் அப்படிங்கிறது வந்து அந்த பலத்தோட தீர்மானம், அந்த லக்ன வீடு இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ பரல் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அது மட்டுமல்ல, லக்னாதிபதி ஷட்பலத்தில் எந்த அளவுக்கு இருக்கார் அதுதான் முக்கியம். ஷட்பலம் தான் பார்க்கணும். நீச்சமாகி போயிட்டார் லக்னாதிபதி அப்படின்னு பயந்துக்க தேவையில்லை. அது நிறையா விஷயங்கள் இருக்குது. ஷட்பலம் அப்படின்னா 6 வித பலம் இருக்குது. அந்த ஒவ்வொரு 6 வித பலத்துலேயும் ஒவ்வொரு பலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே 24-30 பாயிண்ட்டுங்கள்லாம் ஒன்றுக்கு தனித்தனியாக இருக்குது. அப்படி ஃபில்ட்ரு போட்டு எடுக்கிறது அதெல்லாம். அப்போ அந்த இடத்துல தான் பலம் வந்து தீர்மானிக்கப்படணும். சரிங்களா? பலமாக இருக்கார், பார்த்த உடனே உச்சமாக இருக்கார், ஆட்சி வீட்டில் இருக்கார், பலமாக இருக்காருன்னா நைஹே அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் ஒரு கிரகத்தோட பலம்ங்கிறது ஷட்பலம் தான் தீர்மானிக்கும். அப்போது இந்த மேஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகன் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா வணங்கிடணும். அந்த மேஷ வீடு அப்படின்னா ஆடு. அப்போ அந்த ஆடு, அந்த வரி ஆடும்பாங்க இல்லையா, அங்கங்கே போய் ஒரு தலை சாப்பிடும், ஒன்று சாப்பிட்டு வரும். அது வந்து அந்த மாதிரி ஆடு வந்து மேஷ வீடு. அப்போ அந்த லக்னம்ங்கிறது வந்து அதுதான். அப்போது ஆட்டை வளர்த்தல், ஆட்டுக்கு உணவளித்தல், ஆட்டை படமாக போட்டு வைத்து கொள்ளுதல்,
வரவேற்பறையில், தொழில் செய்யும் இடத்தில், பார்வையில் படும்படி ஒரு ஆடு வந்து கொம்பு வச்ச ஆடு வந்து நல்லா இருக்கிற மாதிரி, புல் மேயிற மாதிரி நல்ல பெரிய படமாக போட்டு அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் உங்கள் லக்னம் ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து ஒர்க் ஆகும். இந்த பிரபஞ்சம் அதை பார்க்க எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்வையில் படும்படி இருந்துச்சுன்னா அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம பார்க்க அது வந்து ஒர்க் ஆகும். பரிகாரமெல்லாம் இல்லைன்னு சொல்கிற ஜோசிகாரங்களாம் ஏகப்பட்டு இருக்காங்க. ஆனால் லக்னம் வந்து இதுதான். இப்போ பாருங்கள், அதை விட உங்கள் லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி கிழக்கு திசை, அந்த வீடு வந்து கிழக்கு திசை. அப்போது கிழக்கு முகமாக நின்று காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ சூரியன் உதிக்கும் பொழுதோ மறையும் பொழுதோ தலைமையில கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா அந்த மேஷ வீட்டை பார்த்து கும்பிட்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் லக்னத்தை பார்த்து கும்பிட்றீங்கன்னு அர்த்தம். காடு மலைகள் அந்த மேஷ வீடு. அப்போது அந்த காடு மலையில் வந்து ஆடு மேயிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐயில் போட்டிங்கன்னா வந்துடும். பெரிய படமாக போட்டு வச்சுக்கலாம். அந்த வீடு சிகப்பு நிறம். அப்போது அந்த நீங்கள் எந்த சிகப்பு பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே போவீங்க. செவ்வாய்னா சிகப்பு, அந்த வீடு வந்து சிகப்பு நிறம் கிடையாது, ஆனால் செவ்வாய்னா சிகப்பு. அப்போது அந்த சிகப்பு நீங்கள் வந்து ஆடையாக பயன்படுத்துதல், கர்ச்சிப்பாக வச்சுக்கிறது, விடாமல் சிகப்பு வந்து கலந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து உங்களை கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? காடு மலை. குதிரை லாயம். குதிரை லாயம் அதாவது குதிரையை வந்து போட்டு அடைக்கிறது, குதிரையை வந்து படமாக வச்சுக்கிறது, குதிரை பொம்மையை வந்து வச்சுக்கிறது, டேபிள் மேலே வச்சு அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக்கொள்வது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆடு பட்டி, ஆட்டை வளர்த்தல். காடு இருந்துச்சுன்னா ஆட்டை வாங்கி விடுங்க. அப்புறம் முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட ஆசனம் பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த முக்கோண வடிவில் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. பிரகதீஸ்வரர் இல்லை, முக்கோணம் வந்து இந்த செவ்வாய் பகவானை வந்து பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த முக்கோண வடிவத்தில் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் செம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த உலோகம். அப்போது அந்த செம்பை வந்து காப்பா போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யலாம். துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா காரகம், தானியம். யாரோட தானியம்? செவ்வாய் பகவானோட தானியம். அதை ஊற வச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் குடிக்கிறது, அந்த பருப்பை மென்று முழுங்கிறது, ஒரு 4 போட்டு மென்று முழுங்குது. அப்போ என்ன நடக்கும்? லக்னாதிபதி வீக்காக இருக்கிறாரு அப்படின்னா அவரோட கதிர்வீச்சு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது அவருடைய தானியம் வந்து நம்ம என்ன மென்று முழுங்கும் பொழுது அது போய் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது அது உள்ளே போகும், ஜீரணமாகும், ரத்தத்தில் கலக்கும், மேனுவலாக வந்து எடுக்கணும். அப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். பவளம் கல்பதித்த மோதிரத்தை இந்த மோதிர விரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த மோதிர விரல் தங்கத்தில் கூட போட்டுக்கலாம். தங்கம் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் வருவார். பட் இருந்தாலும் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால வந்து தங்கத்தில் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து இதிலே கிடைக்கும், செம்புலே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலே கூட பாருங்கள். ஓகேவா? அப்புறம் கருங்காலி செவ்வாய் பகவானுங்க. இந்த கருங்காலி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த மேஷ வீடு நீங்கள் லக்னாதிபதி கருங்காலி பவுடர் கேட்டிங்கன்னா கிடைச்சிடும். அப்போது அதை கூட வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 1 சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை போட்டு சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? லக்னமாகிய இந்த மேஷம் ஸ்ட்ராங் ஆகும். செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங் ஆவார். லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங் ஆவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அன்னப்பறவை வளர்த்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோடது. அப்புறம் கோழியை வளர்த்தல், கோழியை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், இதுவும் வந்து முருகனோட சமாச்சாரம் தான். முருகனுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கறது, குங்கும அபிஷேகம் வந்து பண்ணுறது, ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவங்களெல்லாம் கூட குறிக்கும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால. இவங்ககிட்ட வந்து முரண்பாடு வச்சுக்காதீங்க. அப்படியே முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா களைதல், அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீக் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, குயவர்கள் இந்த மண்பானை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கும் உதவி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, போலீஸு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மிலிட்ரி மேன்ஸு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, போலீஸு மிலிட்ரி மேன்ஸு அதிகார பதவியில் இருக்கிறவங்க, நல்ல பெரிய மீசை வச்சுட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. செங்கல் வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. சூடு செங்கல் வந்து முழுமையான ஒரு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஷூ வாங்கி கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வரிசையாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அனிச்சை செயலாக உங்களுக்கு வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா, அது வந்து அந்த மேஷ வீடு வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, விவசாயம் நீங்கள் இறங்கி பண்ணுறது, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். சமையலறை, அடுப்பு, நீங்களே இறங்கி சமைச்சிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருப்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் பெற்ற மனிதராக வலம் வருவீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பவளம் கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆவீங்க. நீங்கள் விஷயம் சொல்லி கொடுத்தாச்சு, அதுக்கு என்ன காரணமும் சொல்லியாச்சு. 2வது விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். சத்தமாக பேசினா இரும்புல வந்துடுதுப்பா. விஷயம் சொல்லியாச்சு. எல்லாம் பேப்பர் பேனா வச்சு க்ளீனாக எழுதிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? குதிரை லாயம்னு சொல்லும் இல்லையா, அந்த குதிரை லாடம் கூட வந்து வச்சுக்கலாம். அது கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அது வந்து குதிரை லாடம் வந்து கிடைக்கிறது. யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாங்க, வேணுமான்னு கேட்பாங்க, அது பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். கருங்காலி பவுடரை வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த காரகம் வந்து உள்ளுக்குள்ளே வரும். 4 பேர் மதிக்க அப்போ தான் ஆரம்பிப்பான். 48 நாள் கழிஞ்சிருச்சுன்னா சும்மா ஒரு 2 சிட்டிகை, இல்லை செவ்வாய்க்கிழமை குடித்தா கூட போதும். அப்போ வந்து என்ன, மதிக்கப்படுவீர்கள். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து லக்னம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அவ்வளோ முக்கியத்துவம். ஒரு மனிதன், ஒரு ஆத்மா வந்து ஒரு இடத்துல வந்து மதிப்புமிக்க ஆத்மாவாக வளம் வரணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான் வளம் வர முடியும். நார்மலாகவே வந்து லக்னாதிபதி ஃபுல் ஸ்ட்ராங் ஷட்பலத்தில் வேறு லெவலில் இருக்காருன்னா அந்த ஆளை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த லெவலுக்கு தான் இருப்பாங்க. அதில் ஷட்பலத்தில் வீக்காக இருந்தாருன்னா இந்த பிரச்சனைகள் வந்து வந்துடும், மதிக்க மாட்டாங்க நம்மளே. ஓகேவா? அப்புறம் அடுத்த விஷயம், 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தசை நடத்துகின்ற கிரகம். நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்துட்டீங்க, ரைட்டு. அந்த நட்சத்திரம், அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து உடுமகா தசை வந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் தசை வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் விழுந்திருக்கலாம், நீங்கள் பிறந்திருக்கலாம் மேபி. அங்கே இருந்து அந்த தசா காலம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்துட்டீங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து போலீஸ்காரங்களாக இருக்கிறது, விருச்சகமும் இருக்கிறவங்க, இல்லை வந்து நார்மலாகவே செவ்வாய் பகவான், நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார், அருமையான இடத்துல உட்காண்டார் அப்படின்னா போலீஸு, மிலிட்ரி, மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவிகள், இந்த லெவலுக்கு வந்து வருவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயம், மெடிக்கல் சார்ந்த விஷயம், அந்த செவ்வாய் பகவான் வந்து கெமிக்கல், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அங்கங்கே அந்த லக்னாதிபதிக்கு தகுந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கும். அதனுடைய லக்னாதிபதி தொழில் ஸ்தானம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்து எல்லாமே அமைஞ்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி உருவாகி உக்காந்துருப்பீங்க. ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கலாம். அப்போது நீ யார் வேணாலும் இருந்துட்டு போ, நீ எப்பேற்பட்ட, சீமான் சொல்லுவார் இல்லையா, நீ எந்த நாட்டு அதிபனாகவும் இரு, நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி. நீங்கள் பெரிய அதிகார பதவியில் இரு, பெரிய டிஎஸ்பியாக கூட இருந்துட்டு போ, இல்லை மிலிட்ரியில் பெரிய மிலிட்ரி மேன் அப்படின்ற அளவுக்கு கூட இருந்துட்டு போ. இந்த சிம்ம வீடும் இதெல்லாம் வந்து சார்ந்த விஷயங்கள் தான், இந்த அதிகார பதவிகள் இருக்கும்பொழுது. அப்போது நீ யாராக இருந்துட்டு போ, எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, எந்த சூழ்நிலை வேணாலும் நீ வந்து இருந்துக்கோ. உன்னால் 10 பேரை ஒரே நேரத்தில் அடிக்க முடியும், அவ்வளோ பெரிய ஜாம்பவான் நான், எனக்கு அதிகாரம் இருக்குது, பணப்பலம் இருக்குது, நீ யார் வேணாலும் இருந்துட்டு போ. சாரி, யார் வேணாலும் இருந்துட்டு போ. உன்னை உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எலும்பு, மூளை, இரத்தம், சதை, இதயம், நரம்பு முதற்கொண்டு ஊடுருவி தன்னுடைய வாகனத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் தான் அதனுடைய வாகனத்தில் அமர வைத்து அதனிடம் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் ஒப்படைக்கப்பட்டு அது குதிரை வந்து அப்படியே லகான் கட்டின மாதிரி உங்களை இழுத்துக்கிட்டே போ. சல்லு இழுத்துக்கிட்டே போ. நீ யார் வேணாலும் இருந்துட்டு போ, எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய ஜாம்பவானாலும் இருந்துட்டு போ. இல்லை மிடில் கிளாஸ் ஆயிரு, அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிரு. எப்படி வந்துருச்சு பாரு இப்போலாம், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இப்படிலாம் வந்துருச்சு. யார் நம்மளை இந்த மாதிரி வச்சிருக்கிறா? ஒரு குழந்தை ஒரு இடத்துல பிறக்குது அப்படின்னா அவன் என்ன ஆவான் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிக்கு நல்லா தெரியும். அவனுக்கு எவ்வளோ தூரம் படிக்கணும், அவனுக்கு என்ன கிடைக்கணும், எல்லாமே டிசைட் பண்ணுறது இப்போது நம்ம வந்து வழி நடத்திட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் தான். அவன் யார் நடத்துகிறா, நம்மளை எப்படி வச்சிருக்கிறாங்கன்றது மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அதனால் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முக்கியம்.
உங்களை வழி நடத்துறது அதுதான். நீங்கள் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிட்ணும், அந்த சாப்பிட்றதுல கூட சூடாக சாப்பிடுவீங்களா, இல்லை ஆறி போனதை சாப்பிடுவீங்களா, இல்லை பழசை சாப்பிடுவீங்களா, இல்லை அறுசுவை உணவை வந்து இன்றைக்கி எடுத்துப்பீங்களா, நிம்மதியான சாப்பாடா, வெளியில் போனால் எவ்வளோ தூரம் வெளியில் போவீங்க, போயிட்டு நிம்மதியாக வீடு வந்து சேர்ந்துருவீங்களா, இல்லைனா யார் கூட தகராறு வருமா, பணம் வருமா, பணம் வந்தால் எவ்வளோ வரும், 10,000 1000 100 ரூபா 10 லட்சம் 10 கோடி, இந்த வேரியேஷன் கூட டிசைட் பண்ணுறது தசை நடத்தும் கிரகம் தான். தசை நடத்தும் கிரகம் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அதுக்கு கீழே புத்தி நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாதிரி, மாநில அரசு மாதிரி. அப்படியே வாங்க, எம்எல்ஏ எம்பி மினிஸ்ட்ரி இப்படி வாங்க. 5 விஷயங்கள் இருக்குது. எது தசை நடத்தும் கிரகம், புத்தி நடத்துகின்ற கிரகம், அந்தரம் நடத்துகின்ற கிரகம், பிரணவம், சூட்சமம், இதெல்லாம் உண்டு. அப்போது நீ இன்னைக்கு அதனுடைய கட்டுப்பாடில் தான் நீங்கள் வாழ முடியும். அது பார்த்து கொடுத்தா உண்டுங்க, இல்லைன்னா இல்லை, வாய்ப்பில்லை ராசான்ற மாதிரி கணக்கு தான் உண்டு. அவர் சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். பாவப்பட்டு தசை நடத்தும் பொழுது துன்பங்களே வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். லக்னம் மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்தில் இருந்து தசை நடத்தும் கிரகம் 12 வீடுகளில் எங்கே வேணாலும் உட்காட்டுங்க. அது என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகளை வந்து கொடுத்துரும். 8ஆம் இடத்துல உட்காந்து சுபத்துவமானா கூட வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள், இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியேறி ரொம்ப நல்லா இருக்கிறது, ஆகச்சிறந்த பொருளாதாரத்தோடு வாழ வைத்தல், இது எல்லாமே கொடுத்துரும். ஒரு கிரகம் தசை நடத்துது, சுபத்துவமாக இருந்து நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஒரு படிக்கிற காலத்தில் வருது, ஆகச்சிறந்த படிப்பை கொடுக்கும், நல்ல மாணவ மணியாக வாழ வைக்கும், படிப்பில் முதன்மையாக திகழ வைக்கும், படித்து முடித்த அடுத்த நிமிடமே வேலை கிடைக்கும் அல்லது தொழிலை நோக்கி நகர வைக்கும். அந்த தொழிலும் சரி வேலையும் சரி ஆகச்சிறந்த ஊதிய உயர்வு, பொருளாதார தட்டுப்பாடு இல்லாத நல்ல தொழில் வளர்ச்சி, மிகச்சிறந்த பொருளாதார வரவோடு வாழ வைக்கும், சரியான நேரத்தில் திருமணத்தை செய்து வைக்கும், ஆகச்சிறந்த மனைவி, ஆகச்சிறந்த கணவன் கிடைப்பார்கள். நல்ல தசா காலம் போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லது பண்ணும். அதுதான் கொடுக்கும், அதுதான் வழி நடத்தும். அப்போ ஆகச்சிறந்த மணி போன்ற குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள். நல்ல தசா காலத்தில் மிகச்சிறந்த உன்னதமான பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குடும்பத்திலேயும் சரி, அப்பா அம்மா கிட்டையும் சரி, உறவினர்கள் மத்தியில் நீங்கள் முதன்மையாக திகழ வைக்கும், மிக முதன்மையாக திகழ வைக்கும். நல்ல மதிப்பு மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல வருமானத்துடன் கூடிய வாழ்க்கை இருப்பதனாலேயே அசையும் அசையா சொத்துக்கள், ஆடையாபரண சேர்க்கைகள், வீடு கட்டுதல், வண்டி வாகனத்தை வாங்குதல், பிளாட்டு, அடுக்குமாடி கட்டிடங்கள், விவசாய நிலங்களை வாங்குதல், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள், வீடு, இதெல்லாமே கொடுக்கும். வீடு எப்பொழுதும் குதூகலமாக இருந்துக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல தசா காலம் எல்லாருக்கும் குடும்பத்தில் நல்ல மாதிரி வந்துருச்சுன்னா வேற லெவல் அந்த ஃபேமிலி. ஆகச்சிறந்த மதிப்பு மரியாதையுடன் கூடிய புகழ்மிக்க வாழ்க்கையை அருளும். நினைச்சதெல்லாம் நடக்கும், காரிய தடங்களே இருக்காது. காரிய தடங்கள்லாம் என்னன்னு கேட்பீங்க, அவங்களுக்குள்ளதான் ஒரு இருமாப்பே இருக்கும். நான் ஸ்கெட்ச் போட்டுனா தப்பாது, நான் அடி எடுத்து வச்சுனா சாதிச்சு தான் வருவேன், அப்படி நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு அந்த தசா காலம் வச்சிருக்கும். உங்களையே சுபத்துவமாக அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் மிகச்சிறந்த உன்னதமான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த இருமாப்பு இருக்கு பார்த்தியா, அந்த இருமாப்பு ஏன் வருது அப்படின்னா எல்லாம் நடக்கிறதுனால வருது. ஆனால் அது காரணம் இல்லை, நீங்கள் தான் பண்ணீங்க சாதிச்சிங்க அப்படின்னா நோ சான்ஸ், வாய்ப்பு இல்லை ராசா. தசை நடத்தும் கிரகம் நல்லா இருக்குது, அதனால் உங்கள் கர்மாவும் நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல விதமாக அருளப்படுகிறது. அதான் உண்மை.
அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து அதீத பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் துன்பங்களே வந்து சேரும். முதல்ல தடங்களா இருக்கும், எல்லாம் எடுத்த உடனே தடங்களா இருக்கும். பெரிய கடனாளியா மாறுவாங்க. ஏண்டா முழுவதுமா பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற லெவலுக்கு அது வந்து கொண்டாந்து நிறுத்தும். சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அருளும். அவ்வளோ மன கஷ்டம் வரும், துன்பம் வரும், வேதனை வரும். ஏதாவது ஒன்று டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிபி ரைஸ் ஆகிடும், ஆட்டு துடிக்கும், டப் டப்புன்னு அதிகமாக துடிக்கும். எல்லாம் தசை நடத்துகிற கிரகத்தோட கையில் தான் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. அங்கே தான் இருக்குது. உனக்கு என்ன பிணி கொடுக்கணும், உனக்கு எப்படியெல்லாம் உட்கார வைக்கணும், சும்மா அப்படி இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது, அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அது வந்து கிரகம் வந்து கடனாளி ஆகுதல், ஏமாற்றப்படுதல், வஞ்சனைக்கு உள்ளாகுதல், இதெல்லாம் நடக்கும். பெரிய கடனாளியாக மாறுதல் நடக்கும். அவமானப்படுதல் நடக்கும். ஏமாற்றம்னா சும்மா கொடுக்குறவங்களாம் ஏமாத்திட்டு போயிடுவான். இதெல்லாம் நடக்கும். அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் இவர்களிடத்திலேயே நம்மளுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கோ ஒரு வெறுப்பு உணர்வு தோன்றும். அந்த அளவுக்கு அது பண்ணும். வீட்டில் நிலை கொள்ளாத தன்மை வந்து உருவாகும். ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே உண்டு. தசை நடத்த கிரகம் சரியில்லைனா இவ்வளோ வந்து கொடுமை பண்ணிடும். ஒரு கிரகம் வந்து நல்ல விதமாக தசை நடத்திட்டு போயிருக்கும். அது கொடுத்துரும், எல்லாத்தையுமே கொடுத்துரும். புகழ் மிக்க வாழ்க்கை, அந்தஸ்து மிக்க வாழ்க்கை, நல்ல பொருளாதார நிலைமை மேம்பாடு எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கும். அந்த இருமாப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த இருமாப்போட வாழ்ந்திருப்பீங்க. அடுத்த கிரகம் சப்போஸ் சரியில்லாமல் பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் அப்போ தான் என்ன பண்ணுன்னா அது கீழே இறக்கி விடவே பார்க்கும். ஒரு டைம் கீழே இறங்கும் போது நான் இது மாதிரி 2000 பார்த்த வேண்டாம், அந்த இருமாப்பு இருக்கு இல்லையா, 2000 பார்த்த வேண்டான்ற நினப்பு வரும். அப்போது அந்த தசா காலத்தில் சம்பாதிச்ச பெயர் புகழ் பொருளாதாரத்தை தூக்கி 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 இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போடுவாங்க. இது மாதிரி நான் 2000 பார்த்து நான் பார்த்தலாண்டா அப்படின்னு மோதுவாங்க. அப்போ என்ன நடக்கும், அது போட்டு 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 காலி ஆகும்போது ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் பாரு, அப்போ தான் புத்தி வேலை செய்யும். என்னன்னு, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லையே, நம்ம எல்லாம் நம்மளால ஏகப்பட்ட பேர் பொழைச்சானே, இப்போ ஒருத்தன் கூட கூட இல்லையே, ஏன் இந்த மாதிரி நடக்குது? எவ்வளோ பேர் நம்மளால் வாழ்ந்தாங்க, எவ்வளோ பேருக்கு பிச்சை போட்டிருக்கிறோம், வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்த நான் ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம்? அப்போ தான் அந்த புத்தி வேலை செய்யும். அந்த நேரத்தில் தான் ஜாதக நோட்டை தூக்குவாங்க. அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. அப்போ இது என்ன பண்ணணும், சூரிய தசை நடக்குது 6 வருஷ காலம். அப்போ என்ன பண்ணணும், சூரிய தசை நடக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு அந்த அதுக்குள்ளே ரொம்ப மேலே போக வேண்டாம். சூரிய தசை சப்போஸ் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவனை வணங்கணும். 100% இதை பண்ணால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவனை சரண அடைஞ்சிடணும். சில பேர் திங்கக்கிழமை போகும்பா, அதெல்லாம் இல்லை, பொய் பித்தலாட்டம், அதெல்லாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போனால் ஆளுமை மிக்க அந்த கதிர்வீச்சு உங்களுக்கு உள்ளே இறங்கும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு கிழமைக்கும் ஒரு கிரகத்தோட இதை வந்து வச்சிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா தான் அந்த சிவன் அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது அந்த கதிர்வீச்சு உங்களுக்குள்ளே ஊடுருவோம். ஞாயிறு 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 மறக்கக்கூடாது. சூரிய தசையில் சந்திர தசை நடக்குது, திங்கக்கிழமை ஆச்சுன்னா பார்வதி அம்மனை வணங்கணும். சிவனின் உடனுரை அம்மனாகிய கொற்றவை எனக்கு அந்த கொற்றவையை வணங்கணும், பார்வதியை வணங்கணும். அந்த சாந்தமாக இருக்கிற எந்த அம்மன் கோயில் வேணாலும் போகலாம், வணங்கணும். அந்த மாதிரி வணங்கணும். திங்கக்கிழமை ஆச்சுன்னா பிடிச்சிடணும் 10 வருஷ காலம். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அப்போ தான் கொஞ்சமாவது கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும். செவ்வாய் தசை 7 வருஷ காலம். அந்த 7 வருஷ காலமும் அதில் எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமையை முருகனை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. ஓகேவா? அப்புறம் ராகு தசை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய 9:10 ராகு காலம் பொன்னான காலம். உங்களுக்கு பொன்னான காலம். காளி தேவியை வழிபடணும், கருமாரியை வழிபடணும்.
பத்திரமா இருக்கு பாரு, அந்த அம்மா வழிபடும். அந்த அம்மா கொடுத்துரும்பா, உனக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக வேணுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணும். குருதசை நடக்குது 16 வருஷ காலம். வியாழக்கிழமை ஆச்சுன்னா சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். சனி தசை நடக்குது 19 வருட காலம். சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போடணும், மண் விளக்கில். மறக்காமல் சரணடைஞ்சிடணும். புதன் தசை நடக்குதுன்னா பெருமாளை புதன்கிழமை பார்த்துடணும். அவர் முகத்தில் தான் முழிக்கணும் புதன்கிழமை ஆச்சுன்னா. கேது தசை நடக்குதுன்னா 2 காதையும் பிடிச்சிட்டு விநாயகர் முன்னாடி கம்பல்சரி தோப்பு காரணம் போடணும். 19 முறை போடணும். 7லேருந்து 19 முறை போடணும், கம்பல்சரி போடணும். தோப்பு காரணம் போட்டால் அதில் நிறைய சூட்சமாக இருக்குது. கேது பகவான் வேலை செய்வார் நல்ல விதமாக. ஏன்னா சரணடைகிறீங்க, சுபத்துவப்படுத்துறீங்க விநாயகர் கோயில் போயிட்டு. சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுதல் வேண்டும். ஆகச்சிறந்த வாழ்க்கை அப்பதான் உங்களுக்கு வந்து அமையும். இது ரெண்டையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? 2வது விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது ரெண்டையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி நம்ம வந்து பணக்காரராக வருது, மிகப்பெரிய உன்னதமான பொருளாதார வரவு எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு? இதெல்லாம் எங்கே இருக்குது சூட்சமம் அப்படின்னா 11ஆம் இடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, சொல்கிறேன் பாருங்க, மிகப்பெரிய சொத்து, தோட்டம் துறவுகள், பெரிய தோட்டங்கள் துறவுகள், மிகப்பெரிய சொத்து, தோட்டம் துறவு. ஒரு வீட்டில் ஒரு ரூமில் சென்ட்ரா 500 ரூபா நோட்டை கட்டு 500 ரூபா நோட்டு கட்ட அடுக்கி வச்சுட்டு ஒரு 2 அடி சுற்றியும் கேப் விட்டுட்டு அப்படி 4 உயரத்துக்கு அடுக்கி வச்சுட்டு 500 ரூபா கட்டை அடுக்கி வச்சுட்டு அது அப்படியே சுற்றி வருவீங்க பார்த்தீங்க. அதுதான் 11ஆம் இடம். அவ்வளோ பெரிய இடங்க. மிகப்பெரிய நோய் நிவர்த்தி அதுக்குள்ளே இருக்குது, அந்த 11ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய ஆசைகள், இச்சைகள், குறிக்கோள்கள், லட்சியங்களை சுமந்து நிற்கிறது அந்த 11ஆம் இடம். அப்பேற்பட்ட இடங்க. உங்களுடைய தலைமை பதவி, தலைமை தாங்கும் தகுதி எங்கிருந்து வருதுன்னா 11ஆம் இடத்துல தான் வருது. உங்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேறணும்னா, உங்கள் லட்சியம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா, உங்களுடைய குறிக்கோள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, அந்த 11ஆம் அதிபதி ஷட்பலத்தில் பலமாக இருக்கணும். அந்த 11ஆவது வீடும் பரலில் வந்து அதிகமான பரல் வாங்கியிருக்கணும். அப்போதான் சொத்து சேரும், நிற்கும். பேங்க் பேலன்ஸ் அதுதான். மிகப்பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், உங்களுடைய ஆசைகள், இது எல்லாமே அந்த 11ஆம் இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு ராவணன் தெரியும், ஓகேவா? இப்போ கூட வந்து ஏதோ ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ராவணன் என்பவன் தமிழனா ஏதோ சொல்கிறாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி அரக்கன் அப்படின்னு வந்து சொன்னானுங்க. ஏன் அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஆரியர்களை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் அரக்கராகி போனார்கள். அதுதான் உண்மை. ராவணன் வந்து அரக்கன் சொல்லிட்டு போயிட்டான். அது ரொம்ப சொல்லிச்சு ஃபேஸ்புக்கில் ஒரு அம்மா, இப்போ தான் ஜஸ்ட் நவ். அது மாதிரி ராவணன் என்பவர் யார்? தமிழன், இலங்கை, லெமுரியா கண்டம், இது எல்லாமே உண்டு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பத்தில் தலை சிறந்தவன், 8 திசையிலும் புகழ் பெற்றவன். இதுதான் அவருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கௌரவம். என்ன அப்படின்னா, கலைப்பத்தில் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் பெற்றவன். இதுதான் வந்து அப்போ 8 திக்கும் அப்படின்னா உலகம் உள்ள பெயர் பெற்றவனா வாழ்ந்திருக்காரு அந்த அவரு. அப்படி மேலே ஃப்ளைட்டில் போனால், அந்த ஸ்ரீலங்கா அப்படி அந்த மேலே ஃப்ளைட்டில் போனால் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குமா அவர் ஆண்ட பொழுது. அப்பேற்பட்ட ஆள். கலை 10. என்ன கலையா? எல்லா கலையிலையும் தான். 10 கலைனா அப்புறம் சொல்லவே தேவையில்லை. போர்க்கலை, இசைக்கலை, இந்த மாதிரி 10 கலைகள். போர்க்கலை, இசைக்கலை, சிற்பக்கலை, ஜோதிடக்கலை, 10 அந்த 9 கிரகத்தையும் உள்ளங்கையில் வச்சுருந்தாராங்க. அப்படி இங்கே வச்சுருந்தாரான். இந்த 9 கிரகத்தையும் கைக்குள்ளே வச்சுருந்தாரான். தன்னுடைய கண் அசைவுக்கு அத்தனை கிரகமும் கட்டுப்படும் என்று அருளப்படுகிறது. அவ்வளோ பெரிய ஜாம்பவான் ஜோதிடத்தில் அவர் வந்து.
அப்பேற்பட்ட ஜாம்பவான். அதாவது அந்த அவர் ஆசனம் இருக்கு இல்லையா, அமர்வார் இல்லையா, எல்லா கிரகத்தையும் படிகளாக்கி அந்த கிரகத்தோட முதுகலை தான் கால் வச்சு ஏறியே போய் சிம்மாசனத்தில் அமர்வார் என்று அருளப்படுகிறது. அவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டுகளை வச்சுருந்தாங்கன்னா ஜோதிடத்தில் மகா உன்னதமான ஜாம்பவான் அவர் தான். அப்போது இந்த ஜோதிட கலை யாரோடது? சித்திரை மாதம் 1 அப்படின்னா சூரியன் மேசத்தில் 1 டிகிரியில் வருவார். அப்போ என்ன அர்த்தம்? சித்திரை 1 எங்கே இருக்குது? இது யார் கண்டுபிடிச்சது? இது தமிழனை சார்ந்துதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. யாருக்கு? ராவணன் அவர்களுக்கு. மகா ஜாம்பவான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு ஒரு கட்டம் போட்டு 12 கட்டம் போட்டு 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் அத்தனை கிரகங்களையும் போய் நிற்க சொல்கிறார். என் பையன் பிறகுறான் இந்திரஜித்து, அதனால் இந்த ஜாதகம் இப்படிப்பட்டுதான் இருக்கணும், அப்போ 11ஆம் இடத்துல எல்லாம் போய் நில்லுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அமைச்சிடுறாரு. அங்கே ராகுவோ கேதுவோ எக்ஸப்ட் அந்த இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல நிற்கும். 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்திருக்கலாம். மீதி கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டு அடைச்சிடுறாரு அப்படின்னு அருளப்படுகிறது. அப்போது அந்த 11ஆம் இடத்தை எவ்வளோ உன்னதமாக தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. தன்னுடைய குழந்தை பிறக்கும்போது அந்த 11ஆம் இடம் அவ்வளோ வலுப்பெறணும் அப்படின்னு கரெக்டாக கணக்கு போட்டு நிற்க வைக்கிறார். அந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அப்போது இந்த நாரதர் இருக்கார் இல்லையா, கட்டை அடிச்சுட்டு வருவார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கலாமா? அவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா, அரக்கேன் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கலாமா? இந்த மாதிரி குழந்தை பிறந்தா இந்த உலகம் தாங்குமா? அவன் உலகத்தையே அழிக்க கிளம்பிடுவான், அவன் சரி இருக்காது, நம்மளாம் அழிஞ்சு போயிடுவோம், நம்மளை ஒழிச்சிடுவான் அப்படின்னு போய் அங்கே போய் கட்டை அடிச்சுக்கிட்டு எல்லா கிரகத்தையும் சொல்கிறார். அவர் இப்படி போய் நிற்கிறீங்களே, இது நியாயமானு கேட்குறாரு. அவர் அப்படி கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் திரும்பிக்கிறாங்களாம். எல்லாரும் திரும்பிக்கிறாங்க. அதில் விதிவிலக்கு அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் நியாயவாதி, அவர் தான் நியாயவாதி, அவர் தான் நீதிமான், உலக நீதிமானே அவர் தான். நியாயம் தர்மம் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சனி பகவான் தான். அத்தனை கிரகத்திலையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் என்கிறார் நம்மளுடைய நெல்லை கண்ணன் ஐயா. ஜோதிடம் படித்தவர் அவர் நம்மளுடைய நெல்லை கண்ணன் ஐயா சொல்கிறாரு, கொடுக்குற கிரகம் எல்லாம் சுக்கிரன் சொல்லுவானுங்க இந்த ஜோசிகார பயலுவ. அப்படி இல்லை, கொடுக்குற கிரகம் ஒன்றே ஒன்று தான், அது சனி பகவான் தான். அது ஏன்னா கர்ண பரம்பரையை சார்ந்தவன் அந்த சனி பகவான், சூரியனுக்கு மகன், கர்ணனுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்கிறார். மகா நீதிமான். எந்த நேரத்திலையும் நீதியை நிலைநாட்டுறதுக்கு அவர் தயங்கவே மாட்டார். அது படுகாயம் பட்டாவது அடித்து ஒடிச்சாவது உட்கார வச்சிருவார். மிரட்டியாவது நீதியை நிலைநாட்டுவார். கத்தியை காட்டி மிரட்டிட்டுனா கத்தியில் குத்தியாவது அந்த நீதியை நிலைநாட்டிடுவார். இப்படி ஒரு 2 தராசு இருக்குதுங்க, தராசு தூக்கி நிறுத்திடுறேங்க, இந்த பக்கம் ஒரு நாய்க்குட்டி இந்த பக்கம் ஒரு நாய்க்குட்டி இருக்குதுன்னு வச்சவங்க, சப்போஸு ஒரு நாய்க்குட்டி மட்டும் இப்படி மேலே போயிடுது, ஒன்று வெயிட் ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சவங்களேன், அதனுடைய வால் வெளியில் நின்றுச்சுன்னா கட் பண்ணி இதில் தூக்கி போட்டுருவார். இதுதான் சனி பகவானோட கேரக்டர். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரே கிரகம், ஒரே பகவான் அப்படின்னா அவர் தான். அப்பேற்பட்டவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் இல்லை இவர் சொல்கிறது கரெக்டு தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இசைகிறார். கொஞ்சம் இசை கொடுக்குறாரு அவரோட பேச்சுக்கு, யாரும் நாரதரோட பேச்சுக்கு. அப்போது இசை கொடுக்கும் பொழுது இவர் சொல்லித்தரார் நாரதர் 11ஆம் இடத்துல இருக்கிற குழந்தை பிறக்கும் பொழுது கரெக்டாக 12ஆம் இடத்துல கால் வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு சூழ்ச்சி போகுது, இவர் பக்காவாக வச்சுருக்காரு. ஆனால் ஏதோ நடக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது. ஓகேவா, குழந்தை பிறக்குது. சனி பகவான் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக 12ஆம் இடத்துல கால் எடுத்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும் பொழுது ராவண பெரும்பாட்டன் அதை பார்க்குறாரு. என்னுடைய பேச்சை நீ மீறுறியா, என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து விலகிற, மீறுற அப்படின்னு சொல்லிட்டு வாளை உருவி அந்த 12ஆம் இடத்தில் வைத்த காலை ஒரே வெட்டு வெட்டுகிறார். அந்த வெட்டுப்பட்ட கால் துண்டு அந்த 12ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் போய் விழுந்தது என்று அருளப்படுகிறது. அந்த 12ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தில் விழுந்த அந்த
கால் துண்டுதான் மாந்தி என்று அருளப்படுகிறது. ஜோதிடத்தில் மாந்தியாக பாவிக்கப்படுகிறது. இந்த கால் துண்டுபட்டதாலேயே சனி பகவானை நொண்டி என்று அருளுகிறார்கள், முடவன் என்று அருளுகிறார்கள். ஸ்லோயஸ்ட் பிளானட் அவரு எல்லா கிரகத்துக்கும் லாஸ்ட்ல இருக்கார் அவரு. அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது ஸ்லோவாக தான் தெரியும், அவர் பக்கம் போனால் தான் தெரியும். எல்லா கிரகத்தை கூட ரொம்ப வேகமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் அட்லீஸ்ட் 2.5 வருஷம் 3 வருஷத்துலையாவது ஒரு ராசி சுற்றி வருவார், ராசி விட்டு விலகுவார். அப்போ அந்த இதனால தான் சனி பகவானுக்கு அந்த பேரே வந்தது. அந்த கால்பட்ட துண்டு தான் மாந்தி என்றும் அருளப்படுகிறது. இதுதான் அவர் ராவண பெரும்பாட்டன் அந்த 11ஆம் இடத்தை எவ்வளோ பாராட்டி இருக்கார் பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். அந்த இவ்வளோதான் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஸ்ரீலங்காவில் ஒரு நூலகம் இருந்தது, அதையும் குண்டா போட்டு எரிச்சிட்டானுங்க. ஏதோ போட்டு எரிச்சிட்டானுங்க, அது ஒரு ஆதாரமும் போயிடுச்சு. ஆனால் இங்கே இருந்த ஆதாரம், லெமுரியா கண்டத்தில் இருந்த ஆதாரம் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி போய் கிடக்குது. தமிழ் பொக்கிஷம் சொல்லிட்டு ஜெர்மனில் வச்சிருக்கானா நூலகத்தில், ஜப்பான் நூலகத்தில் வச்சிருக்கானா தமிழ் பொக்கிஷன் சொல்லிட்டு. நம்மளுடைய அத்தனை விஷயமும் எல்லாம் எடுத்துன்னு போய் அங்கங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அவ்வளவு கச்சை கட்டி வாழ்ந்திருக்கான் நம்மால். தமிழன் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய தமிழே அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன ரீசன்? இப்படியெல்லாம் எதுக்குங்க சொல்லணும்? சும்மாவாது. அப்போ தமிழன் இதுல தான் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்து உலகம் ஃபுல்லாக பரவி கிடந்திருக்கான் அந்த காலத்தில். நம்ம ஒரிசா பாலையை அந்த யூடியூப்ல போட்டு பாருங்க, ஒரிசா பாலுன்னு தட்டி பாருங்க, தமிழ் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தலை சுற்றுது நம்மளுக்கு. அப்படி வாழ்ந்திருக்கான் நம்மால். அதனால அந்த 11ஆம் இடத்தை எவ்வளோ பாராட்டியிருக்காரு பாருங்க. அப்போ அந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து, பெரும் பணம், உங்களுடைய குறிக்கோள், ஆசை எல்லாம் நிறைவேறணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு நோய் நிவர்த்தி ஆகணும்னா கூட பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களை அண்டாது. அடுத்தவன் பயப்படுவான் உங்களை பார்த்தா. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். சரி, ஓகே, இதுதான் 11ஆம் இடத்தோட மகத்துவம். இதை ஸ்ட்ராங் பண்ணணும். 2 விஷயம் சொல்லிட்டேன். 3வது விஷயத்துக்கு உள்ள வந்துட்டோம். அது மேஷ லக்னத்திற்கு 11ஆம் இடம் எது அப்படின்னா, இப்படி வந்தீங்கன்னா 12ஆம் இடம் மீனம், அப்படியே கீழே போனீங்கன்னா சனி பகவானோட வீடு கும்பம். அதுதான் 11ஆம் இடம். ஆனால் என்ன சொல்லி வச்சிருப்பான்? அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் பகை சொல்லி வச்சிருப்பான். சனி பகவானை வச்சு ஏகப்பட்ட பேர் எப்படியெல்லாம் பிழைக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே முட்டாள்தனம், பொய் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு மேஷம், அது செவ்வாய் வீடு. இது 11ஆம் இடம் சனி பகவானோட வீடு. அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ அது பரல்ல எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். இந்த சனி பகவான் ஷட்பலத்தில் எவ்வளோ இருக்காருன்னு பார்க்கணும். அதை பார்க்கணும். இது 2 தான் உண்மையான பலம்னா, இது 2 மட்டும்தான். ஒரு வீடு அது டெபாசிட் ஆன கிரகத்தோட பலம் இதுதான். அப்போ இந்த சனி பகவானையும் இந்த 11ஆம் இடத்தையும் தூக்கி நிறுத்தும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலையும் கீழேயே உங்களை வரவிடாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு காத்துக்கிட்டே இருக்கும், உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த 11ஆம் இடம் உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய இடம். அளப்பரிய அளவில்லாத விஷயங்களை அள்ளி வழங்குறதுன்னா சுபத்துவத்தை, நல்ல பணம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அளப்பரிய பணம், சொத்துக்கள், தோட்டம், துறவுகள் எல்லாமே மிகப்பெரிய கோடீஸ்வரனா உங்களை எப்பயுமே வச்சிட்டு இருக்குது அப்படின்னா, அது அந்த 11ஆம் இடத்தை நீங்கள் சுபத்துவ படுத்த உங்களை வச்சிருக்கும். கண்டிப்பாக வச்சிருக்கும். வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னா, ஓடி வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா, அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள அதை விட இன்னும் வேகமாக ஓடு அப்படின்றான். அப்போ அந்த 11ஆம் இடத்தோட அந்த தகுதியை நாங்கள் வாங்கிக்கிட்டாலும் அதுக்கப்புறமும் அதை விடக்கூடாது. அப்போ தான் அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே இறக்காமல் வச்சிருக்கோம் உங்களையே. இது 3வது விஷயம். அந்த கும்ப வீட்டை நம்ம எடுக்க போகிறோம் இப்போ கையில், இந்த மேஷ லக்னத்துக்கு. அப்போது கும்பம்னாலே குடம். நீங்கள் உண்மையை சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு உங்களுடைய வீட்டில் கும்ப கலசம் இருக்குது பாருங்கள், தேங்காய் வைக்கிறோம் இல்லையா, அது பூஜை அறையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? அதை மாற்றுவோம். அந்த தண்ணி வெத்தலை வைக்கலாம், சில பேர் மா இலையில் வைப்பாங்க.
அது வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம், அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும், தேங்காய் வைக்கணும், அந்த கும்ப கலசம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த கும்ப வீடு வேலை செய்யும். வேலை செய்யும், வேலை செய்யும். சரிப்பா, அப்படியும் வேலை செய்யலையா, அடுத்த விஷயத்தை கையில் எடுத்துக்கோ. இந்த கும்பம் மாதிரி படம் போட்ட அந்த எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஏன் ஸ்டக் ஆகுது? சூடாகி போச்சோ? ஒரே நிமிஷம் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். அப்போது மேற்கு திசை வந்து அந்த அந்த வீடு வந்து மேற்கு திசையில் வந்து கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா அந்த கும்ப வீடு வந்து இருக்குது மேற்கு திசையில். அதுவும் உண்டு, அந்த ராசியும் உண்டு அடுக்கடுக்கா. அப்போது இந்த கும்பத்தை வந்து நீங்கள் வந்து வணங்கலாம். சாயந்தரமோ ஒரு வெயில் மறையிற நேரத்துலையோ, சூரியன் மறையிற நேரத்துலையோ, காலையிலையோ. அப்போ அந்த மேற்கு திசை நோக்கி கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா இந்த 11ஆம் இடம் வேலை செய்யும். கும்ப வீட்டை பார்த்து வணங்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, மேற்கு திசை. அப்புறம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்ப வீடு சாம்பல் நிறம் கொண்டது. அப்போது சாம்பல் நிற சட்டை போட்டுக்கிறது, கர்ச்சிப்பை வச்சுக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லது. சாம்பல் நிறத்தில் வீடு கலர் வந்து அடிக்கிறது, இதெல்லாம் 11ஆம் இடம் வேலை செய்யும், அருமையாக ஒர்க் பண்ணும். அப்புறம் அந்த வீட்டோட தேவதை யார், அப்படி அதிதேவதை யார் அப்படின்னா அந்த கும்ப வீட்டுக்கு பரமேஸ்வரன் அப்படின்னு இருக்குது, போட்டுக்கிறாங்க மூலநூலில். பரமேஸ்வரன் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா பரமேஸ்வரன், சிவன் தான். அப்போ சிவனை வணங்கலாம். சிவனை வணங்கினா அந்த வீடு வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். அப்புறம் அந்த வீட்டிலேருந்து தொழிலெலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த நாவிதர்கள், அப்புறம் வந்து சனி பகவானுக்கு காரகத்துக்கு கீழேயும் வரும். அந்த வீட்டுக்கு கீழே வர்றது வந்து குயவர்கள். குயவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த தொழிலாக வந்து சொல்லப்படுகிறது. அதுவும் உண்டு. நிறையா எடுக்கலை, ஏன்னா நீங்கள் வந்து நிறையா இருக்குது, 1.5 லட்சம் காரகம் இருக்குது ஒரு வீட்டுக்கும். அதனால் வந்து அப்படிலாம் இல்லை, அது ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமானது மட்டும் எடுத்துருக்குறோம். அப்போது அந்த குயவர் வந்து குயவர்களுக்கு வந்து உதவி செய்தல் அந்த கும்ப வீடு வந்து வேலை செய்யும். அவங்களாம் இப்படி சட்டி மாதிரி செய்வாங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம் மேபி. அப்புறம் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். சனிக்கிழமையாச்சும் நான் விளக்கேற்றணும், போயிட்டு மண் விளக்கில் வந்து விளக்கேற்றணும், எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றணும். ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். சன்னியாசிகள் இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து வேலை செய்வார் அந்த இடத்துல. அந்த வீடும் வந்து வேலை செய்யும் ஒரு வேளை. அப்போது அந்த சன்னியாசிகள் நிறைய இடத்துல இருக்காங்க, திருவண்ணாமலை அது இதுன்னு போனோம்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேளை சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு வந்து தேவையானதை வந்து செஞ்சு கொடுக்கறது, ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு 11ஆம் இடம் வேலை செய்யும். சனி பகவான் வேலை செய்வார். இரும்பு காப்பு வந்து போட்டுக்கிறது, ரவுடி மாதிரி இரும்பு காப்பு. அந்த சனி பகவான்னா இரும்பு மெட்டீரியல், அவரோட மெட்டீரியல் என்னென்னா இரும்பு. அப்போ அந்த இரும்புக்குள்ளே வந்து ஒரு காப்பு போட்டுக்கிட்டோம்னா அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நடுவிரல் இருக்குது பாருங்கள், இது வந்து சனி பகவான். அப்போது இரும்பு மோதிரத்தை போட்டுக்கலாம், இல்லைன்னா வெள்ளியில் நீல நிற கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். திருநள்ளாறு போயிட்டு அங்கே போனீங்கன்னா பாருங்கள், இந்த பக்கம் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அர்ச்சனை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் திருநள்ளாறில் சனி பகவான் முன்னாடி அர்ச்சனை பண்ணுறாங்கங்க, அவ்வளோ கூட்டத்துலேயும். இப்படி தூக்கி அந்த பையை கொடுத்தோம்னா, தேங்காயை கொடுத்தோம்னா உடச்சி பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி சத்தமாக இருந்தால் வச்சு கொண்டு கொடுக்குறாங்க. உங்கள் பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயே இந்த மோதிரத்தை வச்சு வாங்கி போட்டுக்கோங்க, போட்டுங்க. 11ஆம் இடம் வேலை செய்யும், சனி பகவான் வேலை செய்யும், 10ஆம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும். உங்களுக்கு 10, 11 ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யும். அப்புறம் இந்த ஆசாரிகள், மர வேலை செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, நாவிதர்கள், குயவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். அடிக்கடி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வில் அம்பு இருக்குது பாருங்கள், இது வந்து தனுசுக்கு சேரும். ஆனால் இந்த சனி பகவானோட பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த வில் ஆசனம் தான் அவருக்கு வந்து வில் அம்பு வச்சுருப்பார் பாருங்கள் கையில். அப்போது அது சார்ந்த டாலர் கூட போட்டுக்கலாம், வில் அம்பு உள்ள டாலர் கூட போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம், நங்கூரம் உள்ளது போட்டுக்கலாம். 11ஆம் இடம் வேலை செய்யும், 11ஆம் இடம் வேலை செய்யும். அப்புறம் எள்ளெண்ணெயில் உச்சந்தலையில் வச்சு சனிக்கிழமை ஆச்சுன்னா காலையில் உச்சந்தலையில் வச்சு கொஞ்சோண்டு தேய்ச்சி குளிக்கணும். எள்ளெண்ணெய் குளிக்கிறது மட்டும் இல்லை, ப்ரஷ் பண்ண அடுத்த செகண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் குடிக்கலாம். அந்த 11ஆம் இடம் வேலை செய்யும், சனி பகவான் வேலை செய்வார். நீலக்கல் போட்டுக்கலாம், நீல நிறத்தை வந்து யூஸ் பண்ணலாம், சட்டையை போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். வன்னி மரம் வளர்க்கலாம், நெட்டில் தட்டி பாருங்கள், வன்னி மரம்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் காலாவதி ஆகிப்போச்சு. அதனால் வன்னி மரம் அப்படிங்கிறது வந்து சனி பகவான், அதையும் வந்து யூஸ் பண்ணலாம். காக்காய்க்கு சோறு வைக்கலாங்க,
காக்காயை வந்து சனி பகவான் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அவரோட வாகனம் இல்லையா அது, அதனால் வந்து காக்காய்க்கு சோறு போடலாம். நீர்க்கோழியை வளர்த்தல், உணவளித்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் நல்லது. காக்காய் கூட படமாக போட்டு வச்சுக்கலாம், வேலை செய்யும் உங்களுக்கு. முனீஸ்வரன் அவரையும் வணங்கலாம். வணங்கினீங்கன்னா இந்த வீடு வந்து வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும். சரியா? இப்போ 3 விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். எந்த ஒரு பரிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்படிங்கிறது ஒரு மண்டலம். ஒரு 48 வாரம் சனிக்கிழமை பண்ணும் பொழுது இந்த 3 விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து செஞ்சு தான் ஆகணுமானா கண்டிப்பாக செஞ்சாதான் அது வந்து நிலைத்ததாக நீடித்ததாக இந்த பெரும் புகழ், பணம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீடித்ததாக மாறும். அப்போ தான் கடைபிடிச்சா அவன் கண்டிப்பாக கடைபிடித்தான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இதை கடைபிடிச்சிக்கிட்டே வந்தேன். நான் ரொம்ப கீழ்மட்ட லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என்னைக்கு பெரிய ஆள் ஆகுறது, இந்த அரசியல்வாதியே ஒன்று விட மாட்டான். நீ ஓட்டு மாற்றி போடாமல் வேலைக்கே ஆகாது ராசா. இந்த 2 திராவிட கட்சிகள் இன்னும் இருக்கிறவன் எல்லாமே பாரு வேலைக்கே ஆகாது. நீ ஓட்டு மாற்றி போட்டனா தான் நீ வந்து உருப்பட முடியும், மேலேயே வர முடியும். அதனால் நான் இவங்களுக்கு போட்டு போடணும்னா நான் உங்களுக்கு சொல்ல எப்படியோ பண்ணுங்க, அதை விடுங்க. ஆனால் நான் இதே நிலைமையில் 30 வருஷம் நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தாண்டா இருக்கிறேன் அப்படின்றவங்க கூட 48 வாரம் முடிச்சிட்டிங்கன்னா, கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இல்லை டெய்லி பண்ணி 48 நாளில் முடிச்சிங்கன்னா கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி என்பது தரம் மிக்க வளர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் பெரிய லெவலுக்கு நிச்சயமாக வந்து சேர்வீர்கள். அந்த 48 நாள் அப்படிங்கிறது அதுக்குள்ளே பெரிய பெரிய கஷ்டம் வந்தாலும் வரலாம். ஏன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேனுவலாக வந்து போராடுறீங்க. அது இயற்கைக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து இன்னும் சொல்ல போனால் உன்னை இப்படி தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிது பிரபஞ்சம். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போது எப்படி கரிகால் பெருவளத்தான் என்ன பண்ணார், ஒரு ஆற்றை வெட்டி நேராக கொண்டு போய் கடலில் விட்டார் பார்த்தியா, அந்த மாதிரி அதில் வந்து தண்ணி போகுது. இப்போது அது மாற்றிக்கிச்சு. அப்போது அந்த மாதிரி மாற்றணும். நீங்கள் வந்து இந்த இயற்கையை வந்து மாற்றணும். ஓ இப்படிமா, சரி போய் தொலை தூ அப்படின்னு விட்டுரும். அது வந்து அப்போ தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். அது பெரிய லெவல் முன்னேற்றம். செஞ்சு பாருங்க தமிழ் நெஞ்சங்களே, மேன்மையை அடையுங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.